ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடையாளத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் எங்கள் பாட்டி தாத்தாவோட வீடு. அவங்க தெரு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நம்ம கிராமம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ செடி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாக்கு மரம், செண்பகப்பூ மரம், பலாப்பழம், அப்புறம் மரம் நெல்லிக்காய், உள்ளே போனால் நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த உள்ளே போனோடனேவே காக்கடை பூச்செடி, கனகாமரம் செடி, ரோஸ் செடி, அதுக்கப்புறம் துளசி செடி, அப்போ அழகுக்கான பூச்செடிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருது பாருங்கள். மண்ணும் வந்து நல்ல மண், மணல் கலக்கி போட்டு பாட்டி வச்சுருக்காங்க. கத்திரிக்காயும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க செடி வச்சுருக்காங்க. இதை பறித்து யூஸ் பண்ணதான் இங்கே ஆளே இல்லைங்க. பாட்டி டெய்லி பறித்து சாமிக்கு மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் இது வந்து விதைக்காக விட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே பழுத்து நிற்குது. இன்னும் அதை அப்படியே பறித்து வேறு இடத்துல போடணும். நாங்கள் நிறையா புதினா செடி, கருவேப்பிலை மரமே இருக்குது. 2-3 மரம் இருக்குது. குத்தாக இங்கே புதினா வந்து நல்லா வருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பறித்து சட்னி ஆட்டணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த கனகாம்பர பூலாம் வந்து அவ்வளோ ஆசையாக பறித்து வச்சுக்குவோம். பெரிய பிள்ளைங்களாம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் பறித்து வைக்கிறதே கிடையாது. ஆனால் கர்நாடகா, பெங்களூர் சைடில் வந்து இந்த காக்கடை பூ கூட கனகாம்பர பூ வச்சு கட்டி வைக்கிறாங்க. இன்ன வரைக்குமே அந்த மாதிரி வைக்கிறாங்க. இதாங்க எங்கள் பாட்டி, மைசூரில் இருக்க பாட்டி. எல்லோரும் வந்தோடனே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸு. போனோடனே 2 ரூம்பு, அதை மொத்தம் 5 ரூம் இருக்குங்க. குட்டி குட்டியாக இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளோ பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது கட்டி ஒரு 30-50 வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே வந்து கட்டியிருக்காங்க அவங்க குழந்தைங்களா. இது வந்து எங்கள் சித்தப்பா, தம்பி, எல்லாமே உட்டன்லேயே வாங்கி வச்சுருக்காங்க பாட்டி. அப்போ இதுதான் வந்து எங்கள் தாத்தா. இந்நேரத்துக்கு நாங்கள் வந்ததை பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. இப்போ அவங்க இல்லை, அவங்க இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. வந்தால் குட்டீஸ்க்கெல்லாம் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பரபரன்ட்டு போய் வாங்கிட்டு வருவார். செடியில் பறித்த பூவு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இது கிச்சனு. உள் சைடு இது வந்து உள் சைடு வந்தோம் அப்படின்னா பின்னாடி பெரிய தோட்டமே இருக்குது. இது தோட்டம் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு பாதி தென்னை மரத்தை கட் பண்ணிட்டாங்க. பேக் சைடும் பாட்டி விட்டு வைக்கல. அங்கேயும் வாழை மரம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், நெய் பழம், வெண்ணெய்ப்பழம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வெறும் பாலக்கீரை, அந்த மாதிரி நிறைய செடி வந்து வளர்த்திட்ருக்காங்க பாட்டி. எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா தாங்க செஞ்சுருந்தோம். நம்ம வீட்டிலலாம் 2 பேர் மீறினா 4 பேர் தான் வந்து இருப்போம். ஆனால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கூட டைம் இருக்காது. அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு அவங்கவுங்க டைமுக்கு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட்டு குடும்பமாக ஒன்றா உட்காந்து எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு நாயும் பேசிகிட்டே சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து இங்கேருந்தே பஸ் போகுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே பஸ் போயிடுச்சு. ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊர்லலாம் ஆவின் பால் மாதிரி இங்கே நந்தினி பால் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இதுதான் வந்து பால் ஸ்டோர் மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க. இது இடையாள டவுனு. நிறையா ஊர் இருக்குது. ஒரு 50 கிராமம் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இடையாளத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்புறம் இந்த கோயில் போகிற வழி எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து மெயின் டவுன் வந்து இடையாளம். இங்கே தான் வந்து நிறையா மார்க்கெட் மாதிரி காய்கறி, ஃப்ரூட்ஸு, அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே கிராசரிஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. இதை விட்டால் அங்கங்கே ஊருக்குள்ளே குட்டி குட்டி பெட்டி கடை மாதிரி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இங்கே தாத்தாவோட கடை வந்து ஒரு 8 கடை இருக்குது. அது இன்னுமே வாடகைக்கு விட்டு போயிட்டுருக்கு, வியாபாரம் போயிட்டுருக்கு. எல்லோரும் ஆட்டோவில் ஃபைனலாக ஏறியாச்சு. குட்டி குட்டி கிராமம் ஒரு போகிற வழியில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக காடு தாங்க. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊராக டெவலப் பண்ணிட்டாங்க. அப்பாலாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப இங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க தாத்தா பாட்டியோட. பெரியப்பா பெரியம்மா வந்து ஒரு 2 ஊர் தள்ளி அவங்க பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. எங்கள் அத்தை மாமா அவங்களும் இங்கே தான் இருந்திருக்காங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்ச நாள் வந்து கடை வச்சு பழச்சிட்டு அதுக்கப்புறம் பவர்லூம் தொழில் போய் திருப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டோம். பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடாக தான் தெரியும். அங்கங்கே குட்டி குட்டி வீடு மட்டும் தெரியும். ஃபுல்லாக விவசாயம். தென்னை மரம், வாழை மரம், அதுக்கப்புறம் கரும்பு நிறைய இங்கே விளைவிக்கிறாங்க. வெல்லம் தயாரிக்கிறாங்க. கரும்பை பால் எடுத்து காய்ச்சி அதில் வந்து நிறைய உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே தயாரிக்கிறாங்க இடையாளத்தில். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் நிறைய இந்த வாட்டி தாங்க பார்த்தேன். முட்டைக்கோஸ் செடி கேரளாலேருந்து ஆளுங்க வந்து அவங்களே வந்து போர் போட்டு கொடுத்து அவங்களே வந்து
வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம்னு கொடுத்துட்டு இடத்த மட்டும் வாங்கி அவங்களே எல்லா பயிரை விளைவிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இடத்துக்கு மட்டும் வாடகை கொடுத்து அவங்களே பயிர் விளைவிச்சு கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், மாடு தான் நிறையா உழவு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிராக்டர் சவுண்டையே காணும். டிராக்டர் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல மாடை வச்சு தான் உழவு ஓட்டினாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி நாற்று உள்ளே வந்து ஷெட்டுக்குள்ளே பயிர் விளைவிச்சிருக்காங்க, முட்டைக்கோஸ் செடி. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த நிலத்தில் வந்து நட்டை வச்சு பெரிய செடியாக வளர வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பேபி பிளான்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வந்து ஷெட்டு போட்டு வளர வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கரும்பு காடு. அதுக்கப்புறம் அங்கே தக்காளியும் விளைவிக்கிறாங்க. தக்காளியெல்லாம் கிலோ 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து விற்கிறாங்க. இப்போ நிறைய இஞ்சி மஞ்சள் காடு அதெல்லாம் கூட இருக்குங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே ஊருக்குள்ளே அசால்ட்டாக யானைகள்லாம் வருமா, வந்தால் கூட்டம் கூட்டமாக 20 யானை 50 யானை அந்த மாதிரி தான் வருமா. இங்கே லக்ஸோங்கிறது இருக்குது, பீர்வால் டேமும் இருக்குதுங்க. அங்கே வந்து அந்த டேமில் யானைகள்லாம் வந்து குளிச்சுட்டு மண்ணெல்லாம் தூற்றி தலையில் போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு போகவே ஒரு 2 மணி நேரம் ஆகுமா. இவங்கெல்லாம் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா. நம்மளுக்கெல்லாம் இப்போ காதில் கேட்டாவே பயமாக இருக்குது. அவங்களாம் வந்து அந்த காலத்தில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போய் பார்த்துட்டு வருவாங்களா. பாருங்கள் எவ்வளோ தக்காளி செடியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஊர் தக்காளி மாதிரி இல்லை, குட்டி குட்டியாக தான் இருக்குது. கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இந்த ஊர் தான் வந்து எங்கள் அத்தை இருந்த ஊருங்களா. இப்போ அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. இங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எல்லோரும் திரும்பி பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அப்போ இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எந்த அனிமல் கூட வரலாம், ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஃபைனலாக ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே கோயிலுக்கு வந்து ஆட்டோ பைக்கு காரு எதில் வேணால் வந்துக்கலாம். ஃபஸ்ட்லாம் வந்து கோயில் உள்ளே போயிட்டு வர வரைக்குமே விட்டாங்க. காலையில் வந்தால் சாயந்தரம் வரைக்குமே இருக்கிறதுக்கெல்லாம் விட்டாங்க. இப்போ வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆனதுனால டைகர் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை உள்ளே விடுறதில்ல. பர்டிகுலராக ஃப்ரைடே அண்ட் மண்டே மட்டும் விடுறாங்க. இங்கே வந்து நிறுத்திட்டு அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வந்து கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வருதுங்க. நம்ம காலையில் வந்தோம் அப்படின்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது கோயில். நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இங்கே திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்களா. அப்பாலாம் வந்திருக்காங்களா. அப்போ வந்து ஒரு 20 யானை வந்துருச்சுங்களா. பஸ் ஒரு பள்ளத்தில் கவுந்து எல்லா ஐயோ அம்மான்னு கத்துறாங்களா. போய் காப்பாற்றலான்னு போகும்போது ஒரு சைடு இருந்து 20 யானை வந்துச்சான். அதுக்கு பயந்துட்டு ஓடி போய் இன்னொரு இடத்துல ஒளிய போய் அங்கே ஒரு 20 யானை வந்துச்சான். அப்புறம் அவங்க சொல்கிறத கேட்கும் போதே எங்களுக்கு நடுங்கிருச்சு அப்படியே. அப்புறம் மத்தாள மாதிரி தகரத்தை எடுத்து தட்டி யானையெல்லாம் விரட்டி அந்த மக்கள் எல்லாத்தையும் உயிர் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இங்கே நிற்கிறாங்க ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து யானை மிதிச்சே வந்து இறந்துட்டாங்களா விவசாயம் பண்ணும்போது. அதனால் அந்த லேடிக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நாங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு குடம் மணியும் வாங்கிட்டு வந்தோம். தங்கச்சி வந்து வேண்டியிருந்தாங்க குடம் வாங்கி வைக்கிறேன்னு. நாங்கள் வந்து மணி வாங்கி வச்சோம். இங்கேயே வந்து வாங்கி வச்சிட்டாங்க. அதை கூட உள்ளே விடலைங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ அமாவாசையப்போ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து சாமிக்கு குடம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். இந்த வாட்டி வந்து அங்கே உள்ளேயே விடலைங்க, வெளியவே வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸ் எல்லாம் டச் மீ நாட் செடியை வந்து தொட்டு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோ மறக்காமல் பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தது நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.